குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். நெருக்கடியை சாமர்த்தியமாக கையாண்டது இந்தியா. பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்யாக்கப்பட்டன. ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் 23,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து பலோத்ரா மாவட்டம் பச்பத்ராவில் 79,459 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பலோத்ராவில் 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைத்தார். ராஜஸ்தான் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 54,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் மோடி வழங்கினார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது, நமது எல்பிஜி தேவைகளில் 60% இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் 90% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. திடீரென போர் தொடங்கியதால் நாட்டில் எரிபொருள் தொடர்பான நெருக்கடி உருவாக இருந்தது. நெருக்கடி வரப்போவதை சரியான நேரத்தில் துல்லியமாக இந்தியா மதிப்பிட்டது. சரியான திட்டங்களை வகுத்து வளங்களை சமச்சீராக பயன்படுத்தி ராஜதந்திர உறவுகளை நேர்மையாக அணுகியதால் இந்தியாவால் நெருக்கடியிலிருந்து மீள முடிந்தது. சில சக்திகள் பொதுமக்களிடையே வதந்திகளையும் அச்சத்தையும் பரப்புவதில் மும்முரமாக இருந்தனர். ஆனால் இறுதியில் அந்த வதந்திகள் பொய்யாக்கப்பட்டன. நெருக்கடி நிலைமை கையாளப்பட்ட விதம், கடின உழைப்பு, மேற்கொள்ளப்பட்ட முயற்சி ஆகியவை வரலாற்றில் இடம்பெறும். திட்டங்களுக்கு வெறும் அடிக்கல் நாட்டிவிட்டு பாஜக அரசு ஒதுங்கி விடுவதில்லை. அது முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்கு பாஜக இரவு பகலாக உழைக்கும் என்று பிரதமர் மோடி பேசினார். திமுகவுக்கு புதிய பாதை அவசியம், தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். திமுகவுக்கு புதிய பாதையை அமைக்க வேண்டியது அவசியம் என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன் கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளதாவது: திமுகவை போல வென்றவர்களும் இல்லை, தோல்வி கண்டவர்களும் இல்லை. வெற்றியை நாம் தலையில் ஏற்றிக் கொண்டதுமில்லை, தோல்வியை இதயத்தில் தாங்கிக் கொண்டதுமில்லை. அதனால் தான் பீனிக்ஸ் பறவை என மீண்டெழுகிறோம். ஒரு சில இயக்கங்களால் ஒரு தோல்வியை கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆனால் கொள்கை உறவால் வளர்ந்துள்ள திமுக ஒரு குடும்பம் என ஆள் போல் வேரூன்றி நிற்கிறது. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பயணிக்க வேண்டிய திசையை தீர்மானிக்க வேண்டியதும், தொண்டர்களின் உணர்வுகளை உள்வாங்கி புதிய பாதையை அமைக்க வேண்டியதும் தலைமை தொண்டனான என் கடமை. அதற்காகவே 38 பேர் கொண்ட 19 குழுக்களை அமைத்து தொகுதி வாரியாக சென்று தொண்டர்களின் உள்ளங்களை அறிந்து வரச் சொன்னேன். உடன்பிறப்பின் குரல் என்ற இணையதளத்தையும் உருவாக்கினேன். தொண்டர்களின் எண்ணங்களின் அடிப்படையில் கட்சியை மறுகட்டுமானம் செய்ய இளமையும் அனுபவமும் கலந்த மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவை அமைத்துள்ளேன். திமுகவை போல் அமைப்பு ரீதியான பலம் கொண்ட வேறு கட்சி இந்தியாவிலேயே கிடையாது என்பதை மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட ஒப்புக்கொண்டுள்ளனர் என ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா தலைவர் மாற்றம், நயினார் நாகேந்திரன் அவுட். டெல்லி தலைமை அதிரடி முடிவு. பாரதிய ஜனதாவில் அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்த்தெடுக்கும் வகையில் இளைஞர்களை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்த அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் முடிவு செய்துள்ளார். இதன்படி சராசரி வயது 55ற்கு குறைவானவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட உள்ளன. பாரதிய ஜனதா தேசிய தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்றார். அக்கட்சியின் முதல் இளம் தேசிய தலைவர் இவர். புதிய நிர்வாகிகள், புதிதாக பதவிக்கு வருபவர்கள் தங்களுக்கு தோதானவர்களை அருகில் வைத்துக் கொள்வதும் முக்கிய பொறுப்புகளை வழங்குவதும் வழக்கம். ஆனால் நிதின் நபீன் பொறுப்பேற்றதிலிருந்து எந்த மாற்றங்களும் செய்யவில்லை. காரணம், தமிழகம், மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி, கேரள மாநில சட்டசபை தேர்தல்கள். இந்நிலையில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு ஏற்ற வகையிலான புதிய நிர்வாகிகள் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் சில நாட்களாக பரபரப்பாகவே இருக்கிறது. மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்த ஆலோசனைகள் இருந்தாலும் புதிய நிர்வாகிகள் பட்டியல் தயாரிப்பு பணிகளும் தான் இதற்கு காரணம். புதிய நிர்வாகிகள் பட்டியலில் மாநில மற்றும் கட்சியின் மண்டல வாரியாக பிரதிநிதித்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் புதிய மத்திய குழுவிலும் மூத்த தலைவர்கள் மற்றும் இளம் தலைவர்கள் இடம்பெறுகின்றனர். அறிவிப்பு முக்கிய அம்சமாக சராசரி 55 வயதிற்கு குறைவானவர்களே நிதின் நபீன் தலைமையிலான கட்சி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட உள்ளனர். அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்த்தெடுக்கும் இந்த முடிவுக்கு ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதைக்கு அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர் ஒருவரையே தமிழக பாரதிய ஜனதா தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் சூழலை பொறுத்து
இளைஞர் ஒருவரை தலைவராக நியமிக்கவும் பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. கை கொடுக்கும் காற்றாலை தினமும் 10 கோடி யூனிட் மின் உற்பத்தி. தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் 9500 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் மே முதல் செப்டம்பர் வரை காற்றாலை சீசன். அந்த காலகட்டத்தில் தினமும் சராசரியாக 8 கோடி யூனிட் மின்சாரமும், சீசன் இல்லாத காலத்தில் 1 கோடி யூனிட் வரையும் மின்சாரம் கிடைக்கிறது. கடந்த 2025 ஆகஸ்ட் 16 12.38 கோடி யூனிட் மின்சாரம் கிடைத்தது. இதுவே இதுவரை உச்ச அளவாக உள்ளது. நடப்பு சீசன் காலத்தில் தற்போது காற்று வேகம் அதிகம் உள்ளதால் அதற்கு ஏற்ப சில தினங்களாக காற்றாலை மின் நிலையங்களில் இருந்து தினமும் 10 கோடி யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் கிடைக்கிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் எப்போதும் இல்லாத அளவாக 12.43 கோடி யூனிட் மின்சாரம் கிடைத்துள்ளது. கடந்த வாரத்தில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு தினமும் 10 கோடி யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் உற்பத்தியாகியுள்ளது. இப்படி 5 நாட்களாக தொடர்ந்து 10 கோடி யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் கிடைப்பதும் இதுவே முதல் முறை. மிதக்கும் மும்பை மெயின் ரோடு உள்வாங்கும் திடுக்காட்சி. இந்தியாவின் பல இடங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிராவின் பல இடங்களை கனமழை புரட்டி போட்டுள்ளது. இடைவிடாமல் வெளுத்து வாங்கும் கனமழையால் மும்பை நகரமே வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. ரோடுகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பையில் மட்டும் இதுவரை 5 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் மும்பையின் சோனாப்பூர் என்ற இடத்தில் வாகனங்கள் கட்டுமானங்களுடன் ரோடும் அதையொட்டிய பகுதியும் அப்படியே பூமிக்குள் இறங்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளன. झाड खाली येते. अम्मे आई आई झाड खाली आलं आलं. சம்பவம் நடந்த பகுதியில் கட்டுமான வேலை நடக்கிறது. அதற்காக அங்கு பள்ளம் தோண்டி இருந்தனர். அதுவே இந்த விபரீதம் நடப்பதற்கு காரணம் என்கின்றனர். அமித்ஷாவுடன் சந்திப்பு. உடைகிறதா பஞ்சாப் காங்கிரஸ்? முதல்வர் பகவந்த் சிங் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கும் பஞ்சாபில் 2027 பிப்ரவரியில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. எப்படியும் பஞ்சாபில் வெற்றி பெற வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காங்கிரஸ் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் காங்கிரஸ் தலைவராக இருந்த அம்ரிந்தர் சிங் வாரிங் மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2022 மாநில தலைவராக இருந்த இவரை மீண்டும் தலைவராகி இருப்பது கட்சித் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் துணை முதல்வருமான சுக்ஜிந்தர் சிங் ரந்தாவா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். இது காங்கிரஸில் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜக வெற்றி பெற மற்ற கட்சித் தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என சுக்ஜிந்தர் சிங் ரந்தாவா கூறினாலும் இதை யாரும் நம்ப தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணீஷ் திவாரி சமீப காலமாக ராகுலுக்கு எதிராக பேசி வருகிறார். இதற்கு காரணம் பஞ்சாப் காங்கிரஸில் இவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார். இவரும் அமித்ஷாவை சந்தித்துள்ளார் என பேச்சு அடிபடுகிறது. பஞ்சாப் காங்கிரசின் பிரச்சார குழுவின் தலைவரும் முன்னாள் முதல்வரும் எம்பியுமான சரண்ஜித் சிங் சன்னிக்கும் அம்ரிந்தர் சிங் வாரிங்கை மாநில தலைவராக நியமித்தது பிடிக்கவில்லை. பஞ்சாப் காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் நம்மூர் அதிமுக எம்எல்ஏக்களைப் போல ராஜினாமா செய்வர் என சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அமித்ஷாவின் வேலை. இதனால் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே பஞ்சாபில் காங்கிரஸ் உடையும் அபாயம் உள்ளது என காங்கிரஸ் தொண்டர்கள் நொந்து போயுள்ளனர். எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகன செயல்திறன் மேம்படும். அந்நிய செலாவணி மிச்சம், விவசாயிகளுக்கு லாபம். வாகனங்களில் எத்தனால் பயன்படுத்தப்படுவதால் அதன் செயல்திறன் மேம்படுவதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி பெருமளவில் மிச்சமாவதாக தொழில்துறையினர் கூறுகின்றனர். எத்தனால் பயன்பாடு குறித்து டொயோட்டா கிர்லோஸ்கர் செயல் துணைத் தலைவர் விக்ரம் குலாத்தி கூறும்போது, பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த மட்டும் எத்தனால் உதவவில்லை. எத்தனால் பயன்பாட்டால் எரிபொருள் இறக்குமதி குறைந்து அந்நிய செலாவணி மிச்சமாகிறது. கரும்பு விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கிறது என்றார். எத்தனால் பயன்பாட்டால் பெட்ரோலியம் இறக்குமதி குறைகிறது.
இதன் மூலம் இதுவரை நாட்டுக்கு 1.9 லட்சம் கோடி அந்நிய செலாவணி மிச்சமாகியுள்ளது. இதில் விவசாயிகளுக்கு மட்டும் 1.6 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. வாகனங்களில் எத்தனால் பயன்பாடு குறித்து பல தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. 2023க்கு பிறகு தயாரிக்கப்படும் வாகனங்கள் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டுக்கு ஏற்றதாகவே உள்ளது. 2023க்கு முந்தைய வாகனங்கள் கூட எந்த சிக்கலும் இன்றி E20 பெட்ரோலில் இயங்கும். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பழைய வாகனங்களுக்கு உபயோகப்படுத்தினால் வண்டி கெட்டுப்போகும் என்று எந்த ஆய்வு முடிவும் சொல்லவில்லை. எத்தனால் கலந்த பெட்ரோலை பழைய வாகனங்களில் பயன்படுத்தும் போது 30% மைலேஜ் குறையும் என்று சொல்வது எந்த அடிப்படையும் இல்லாதது. 4 முதல் 5% மட்டுமே மைலேஜ் குறையலாம். இது இயல்பாகவே நிகழக்கூடியது. எத்தனால் பெட்ரோல் பயன்படுத்தும் போது உண்மையில் வாகனத்தின் செயல்திறன் மேம்படுகிறது, வாகனத்தின் வேகம் பெறும் திறன் அதிகரிக்கிறது. ஃபார்முலா 1 பந்தயங்களில் கார்களுக்கு தூய எத்தனால் பயன்படுத்தப்படுவதே இதற்கு சாட்சி என்று டொயோட்டா கிர்லோஸ்கர் செயல் துணைத் தலைவர் விக்ரம் குலாத்தி தெரிவித்தார். திருட்டுத்தனமாக பகிரப்படும் படங்கள் மீண்டும் சிக்கியது டெலகிராம் செயலி. புதிய திரைப்படங்கள் மற்றும் OTT வெப் சீரிஸ்கள் சட்டவிரோதமாக பகிரப்படுவதை கட்டுப்படுத்த தவறியதாக டெலகிராம் செயலிக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் இந்தியாவில் பதிப்புரிமை மீறல் என்பது வெறும் சிவில் குற்றம் மட்டுமல்ல, கடுமையான கிரிமினல் குற்றமாகும். டெலகிராம் செயலியில் புதிய திரைப்படங்கள் மற்றும் OTT வெப் சீரிஸ்கள் சட்டவிரோதமாக பகிரப்படுவதற்கு எதிராக உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அடங்கிய விரிவான அறிக்கையை அடுத்த 15 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று டெலகிராமுக்கு மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. இதுவரை அரசு புகாரளிக்கும் குறிப்பிட்ட சேனல்களை மட்டும் டெலகிராம் நீக்கி வந்தது. இனி அரசு புகாரளிக்கும் வரை காத்திருக்காமல் பைரசி சேனல்களை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறினால் அரசு அளிக்கும் பாதுகாப்பு சலுகைகளை டெலகிராம் இழக்க நேரிடும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. அண்மையில் நீட் வினாத்தாள் லீக்கான விவகாரம் தொடர்பாக டெலகிராம் செயலிக்கு 7 நாட்களுக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.